டேய் செல்லம், எங்கடா போற? என் அக்காளுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதான் என் ஆளை பக்கம் ஸ்டைலாக கெட்டா போறேன். செல்லம், 9 நாள் லீவ் என்ன பண்ண போறீங்க? ஐ ஆம் வெயிட்டிங். இனிமே தான் எனக்கும் என் அம்மாவுக்கும் ஆட்டம் ஆரம்பம். என்னடா பண்ற? ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தா போர் அடிக்குது. அதான் அப்பாவுக்கு உதவியா விவசாயம் பண்ண வந்தேன். இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? என்னதான் கோழி கொத்தி கொத்தி தின்னாலும் கடைசியில ஸ்பூன்ல குத்தி திங்க போறது நாம தான். ஏன் எடுத்தது இல்ல? தலைவர் வந்தா முன்னணி தோழர்கள் தான் முண்டி அடிச்சுக்கிட்டு நம்மள விட மாட்டேங்கிறாங்க. ஏன் வசந்தன் வருத்தமா இருக்கமே? தலைவர் கூட இது வரைக்கும் ஒரு படம் கூட எடுத்ததில்ல. தங்கமே, போர் அடிச்சா என்ன பண்ணுவேன்? தங்கச்சி பாப்பாவை அடிச்சு கிள்ளி விளையாடுவேன். செல்லமே, அப்பா எங்க? அப்பா வலியுள்ள அங்கிள் கூட சென்னைக்கு போயிருக்கிறாரு. பிசிஆர் சட்டத்தை சிலர் எதிர்க்கிறார்களேடா. அந்த சட்டத்தை ரத்து செய்தால் இன்னும் மோசமான விளைவுகள் ஏற்படும். என்ன செல்லம், குஷியா இருக்க? எனக்கு தீபாவளிக்கு துணி எடுக்க போறாங்க. அதான் ஜாலியா இருக்கு. எங்க செல்லம் வேகமா போற? அட அதை ஏன் கேக்குறீங்க? ஆதார் கார்டு பெயர் மாற்ற போறேன். ஏன்டா செல்லம் வருத்தமா இருக்கிற? இன்னில இருந்து ஸ்கூல் போகணும். அதை நினைச்சாவே வயிற்றுல புளி அரைக்குது. ஸ்கூல்ல படிக்கலன்னா ஆசிரியர் போடா புறம்போக்குன்னு திட்டுறாரு. வீட்டுக்கு போனா அப்பா அம்மா புறம்போக்குன்னு திட்டுறாங்க. அப்ப படிக்கிறவங்க எல்லாம் புறம்போக்கா? ஏன்டா கண்ணு கோவமா இருக்கிற? நான் மதியம் படுத்து தூங்கி எழுந்தனா அம்மா என்ன தூக்கி கொஞ்சல. செல்லம், நீ அப்பா பிள்ளையா அம்மா பிள்ளையா? நான் யார் பிள்ளையும் இல்ல. என்ன குப்பை தொட்டில தூக்கிட்டு வந்தாங்களாம். ஏன்டா செல்லம் கோவமா இருக்கிறப்ப? பின்ன நாங்க படிக்கலைன்னா வீட்டு வேலைக்கு அனுப்பிடும்னு எங்க அப்பா திட்டுறாரு. அம்மா மேல புகார் கொடுத்துட்டியா செல்லம்? கொடுத்துட்டேன். அம்மாவை கூட்டிக்கிட்டு போனாங்களா, நான் வாபஸ் வாங்கிட்டேன். இன்னைக்கு கணக்கு பரீட்சையில 10 மார்க் தான் எடுத்திருக்கிற. 10 மார்க் இல்லப்பா, 10 கேள்விக்கு ஒரு மார்க் எடுத்திருக்கேன். அது கூட தெரியாதா உனக்கு? அப்பா, எங்க ஆசிரியருக்கே நான் இன்னைக்கு பாடம் எடுத்தேன். என்ன குட்டிமாச்சு? அம்மா கேட்டாங்க, உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? நானே குட்டி பாப்பா தானே, எனக்கு எதுக்கு தங்கச்சி பாப்பா? சொன்ன அதுக்கு பொய் அடிக்க வராங்க. என்ன குட்டிமாச்சு? நானே குட்டி பாப்பா தானேன்னு சொன்னேங்க. அது போய் அடிக்க வராங்க. நீங்களே சொல்லுங்க தப்பா? இன்னைக்கு கணக்கு பரீட்சையில 10 மார்க் தான் எடுத்திருக்கிற. 10 மார்க் இல்லப்பா, 10 கேள்விக்கு ஒரு மார்க் எடுத்திருக்கேன். அது கூட தெரியாதா உனக்கு? அப்பா, எங்க ஆசிரியருக்கே நான் இன்னைக்கு பாடம் எடுத்தேன். என்ன தம்பி திராவிட வசந்த்? செல்லம், 9 நாள் லீவ் என்ன பண்ண போறீங்க? ஐ ஆம் வெயிட்டிங். இனிமே தான் எனக்கும் என் அம்மாவுக்கும் ஆட்டம் ஆரம்பம். ஏன்டா கண்ணா கோவமா இருக்கிற? பின்ன நாங்க காலையில எழுந்தோன்னே பல்லு விளக்கு குளி ஸ்கூல் போகணும்னு சொல்லி ஒரே தொல்லை பண்றாங்க. ஏன்டா கண்ணா உங்க அம்மா சோகமா இருக்கிறங்க? நாளையில இருந்து 10 நாள் லீவ் விடுறாங்க. அதனால நான் பண்ண போற சேட்டையை நினைச்சு சோகமா இருக்காங்க. அப்படி என்னதான் செய்வீங்க? எங்க அம்மா எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றார்களோ அது எல்லாத்தையும் சிறப்பா பண்ணுவேன். என்னடா செல்லம் காலையிலேயே சந்தோஷமா இருக்க? இன்னில இருந்து 10 நாள் லீவ். அதான் ஜாலியா இருக்கு. ஏன்டா செல்லம் ஓடுற? மழை வர மாதிரி இருக்கு. என் ஸ்கூல் பேக் மொட்டை மாடியில காயுது, போய் எடுத்து வைக்கணும். செல்லம், லீவ் நாள்ல உனக்கு எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கு. ஆனா அம்மா கூட அப்பப்ப சண்டை வருது. அதை ஏங்க கேக்குறீங்க? ஸ்கூல் இருந்தாலும் கஷ்டமா இருக்கு, இல்லைனாலும் என் ஃப்ரெண்டுகளை பார்க்காம போர் அடிக்குது. ஏன்டா கண்ணா சோகமா இருக்கிற? கூட்ட நெரிசல்ல குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு போகாதுன்னு சொன்னா யாரு கேக்குறீங்க? இனியாவது என்ன மாதிரி குழந்தைங்களை கூட்டிட்டு போகாதீங்க. கூட்ட நெரிசல்ல குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு போகாதுன்னு சொன்னா யாரு கேக்குறீங்க? இனியாவது என்ன மாதிரி குழந்தைங்களை கூட்டிட்டு போகாதீங்க. பேக் எங்கடா எடுத்துட்டு போற? இந்த பேக் எடுத்துட்டு போய் கிணத்துல போட போறேன். அப்பதான் ஸ்கூல் அனுப்ப மாட்டாங்க. என்ன? நாளையில இருந்து 10 நாள் லீவ் விடுறாங்க. அதனால நான் பண்ண போற சேட்டையை நினைச்சு சோகமா இருக்காங்க. ஏன்டா கண்ணா உங்க அம்மா சோகமா இருக்கிறங்க? அம்மாவை பத்தி ஒரு கவிதை சொல்லுங்க. என் தோல்வியிலும் தவறென்று கூறாதவள் நம்பிக்கையின் விதை என் அம்மா. அப்படி என்னதான் செய்வீங்க? எங்க அம்மா எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றார்களோ
அது எல்லாத்தையும் சிறப்பா பண்ணுவேன். நாளையில இருந்து 10 நாள் லீவ் விடுறாங்க. அதனால நான் பண்ண போற சேட்டையை நினைச்சு சோகமா இருக்காங்க. ஏன்டா கண்ணா உங்க அம்மா சோகமா இருக்கிறாங்க? என்னடா செல்லம் காலையிலேயே சந்தோஷமா இருக்க? இன்னில இருந்து 10 நாள் லீவ். அதான் ஜாலியா இருக்கு. ஏன்டா செல்லம் ஓடுற? மழை வர மாதிரி இருக்கு. என் ஸ்கூல் பேக் மொட்டை மாடியில காயுது. போய் எடுத்து வைக்கணும். ஏன்டா கண்ணா கோவமா இருக்கிற? பின்னங்க காலையில எழுந்தோன்னே பல்லு விளக்கு குளி ஸ்கூல் போகணும் சொல்லி ஒரே தொல்லை பண்றாங்க. Why are you angry, my dear child? Mom called me useless. If I don't go to school, everyone is useless. என்ன குட்டிமாச்சு? நானே குட்டி பாப்பா தானேன்னு சொன்னேங்க. அதுக்கு போய் அடிக்க வராங்க. நீங்களே சொல்லுங்க அது தப்பா? இன்னைக்கு கணக்கு பரீட்சையில 10 மார்க் தான் எடுத்திருக்கிற. அது கூட தெரியாதா உனக்கு? அப்பா, எங்க ஆசிரியருக்கே நான் இன்னைக்கு பாடம் எடுத்தேன். அம்மா மேல புகார் கொடுத்துட்டியா செல்லம்? கொடுத்துட்டேன். அம்மாவை கூட்டிக்கிட்டு போனாங்களா, நான் வாபஸ் வாங்கிட்டேன். இன்னைக்கு கணக்கு பரீட்சையில 10 மார்க் தான் எடுத்திருக்கிற. 10 மார்க் இல்லப்பா, 10 கேள்விக்கு ஒரு மார்க் எடுத்திருக்கேன். அது கூட தெரியாதா உனக்கு? என்ன குட்டிமாச்சு? அம்மா கேட்டாங்க, உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? நானே குட்டி பாப்பா தானே, எனக்கு எதுக்கு தங்கச்சி பாப்பா? சொன்ன அதுக்கு பொய் அடிக்க வராங்க.